என்ன பகல் நேரத்துல தூங்கி எந்திரிச்சா வீடு ஃபுல்லா பலபலன்னு இருக்கு. நல்ல வாசனெல்லாம் வேற அடிக்குது. ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சு வச்சிருக்காளோ? பண்ண மாட்டாளே இதெல்லாம். மா அம்மா, என்னம்மா வீடு ஃபுல்லா பாலிஷா இருக்கு, ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் புதுசா அடிச்சிருக்க, என்ன விஷயம்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். ஏன் உன் சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? ஐயோ, பால் விளம்பரத்துல வர மாடு மாதிரி சிரிக்கிறாளே, அப்ப அது உண்மைதான். ஏய், யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? உன் சித்தி என் தங்கச்சி வந்திருக்காடி. 2 நாள் நம்ம கூட ஜாலியா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கா. எது 2 நாள் இருக்க போறாளா? போடி, இந்த வரேன். பீரோ வச்சிருக்க லட்சணத்தை பாரு. பொண்ணா இவ? பா, இப்படி வச்சிருக்கா பாரு. ஏ சித்தி 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 சித்தி, வந்ததும் வராததுமா பீரோல இருக்கிற ஏன் துணிலாம் எதுக்கடி கழிச்சு போட்டுட்டு இருக்க? ஏய், ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கிற வீடா இது? இப்படி பீரோவை அலங்கோலமா அடுக்கி வச்சிருக்க? அலங்கோலமா அடுக்கிருக்கனா? இங்க பாரு, எனக்கே ஓசிடி இருக்கு. நான் எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி வைப்பேன். இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து என்னோட ஸ்கூல்ல கொடுத்த எல்லா ஐடி கார்டை கூட நான் பத்திரமா அடுக்கி வச்சிருக்கேன். ரூம்ல இருக்கிற எல்லா கார்னருக்கும் போய் டச் பண்ணி கூட பாரு, ஒரு இடத்துல பொட்டு தூசி இருக்காது. அவ்வளவு நீட் நானு. அப்படியா சொல்ற? ஆமா. இங்க வா. இது என்ன? எங்கடி டஸ்ட் இருக்கு இதுல? போயிருச்சு போ. இந்த அனகொண்டா வந்தாலே என் ரூம் ஆக்கிரமிச்சிருது. எப்படியாவது இவளை வெளியே துரத்தணும். என்னத்தையாவது 2000 ரூபாயா? என்னடி இந்த சுடிதார் 2000 ரூபாயா? அது ஒண்ணு இல்ல சித்தி, இந்த சுடிதார்ல கொஞ்சம் ஹேண்ட் பிரிண்டட் எம்ப்ராய்டரிலாம் இருக்குல்ல, அதனால இந்த சுடிதார் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் காசு இப்படி எல்லாம் செலவு பண்ண கூடாதுடி. உன் காசு அது எந்த தானடி? சரி, இப்படி வா. நான் வந்துட்டேன். என்னடி முகம் எல்லாம் இப்படி முக பருவா இருக்கு? முகம் நல்லா தேய்ச்சு கழுவுறியா இல்லையா? மூஞ்சி தேய்ச்சு கழுவுறேன் தான். முகப்பருவம் தான், நான் என்ன பண்றது? அதுக்கு என் பிடிச்ச நான் அழுத்தி தொலைறேன். சை, ஏய் இங்க வா. என்ன சித்தி? ஏய், இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குடி. எந்த கடையில எடுத்த? இந்த புடவையா? நான் அன்னைக்கு ஒரு நாள் மவுண்ட் ரோட் பக்கம் போனேனா, அப்போ ஒரு கடை வாசல்லே இந்த புடவை தொங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்படியே கண்ணே பறிச்சிருச்சு. அதனால போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? நான் கூட மவுண்ட் ரோடு கடைக்கு போறேன். ஆனா சித்திக்கு மட்டும் இந்த மாதிரி அழகான புடவை கிடைக்கவே மாட்டேங்குதுடி. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும்டி. இந்த புடவை இப்படி தாயேன். அடுத்த வாட்டி நீ மவுண்ட் ரோட் போகும்போது சித்திக்கும் இதே மாதிரி புடவை. வேணா, நீ வேற புடவை எடுத்துக்கோ, சித்தி இந்த புடவை எடுத்துக்கிறேன். சித்தி சித்தி, எனக்கு பிடிச்ச புடவை சித்தி, சித்தி கொடுத்துரு போ சித்தி. ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னாச்சு? என் வயிறு எரியுதுடி. தெரிஞ்சது, சொல்லு என்னன்னு. உன் சித்தப்பன் இங்க சென்னையில தான் இருக்காராம். அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? அவர்லாம் இங்க வரமாட்டாரு. அப்படியே மாலத்தி அத்தை வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு போயிடுவாரு. அதுதான் கிடையாது. இந்த மனுஷன் வருவாருன்னு அவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே குஜராத் ஓடி போயிட்டா. அப்ப இவர் எங்க? ஐயோ, சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. போன் அட்டன் பண்ணி நம்ம எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டோம்னு சொல்லு. நாங்க எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டோம், நாங்க எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டோம் சொல்லுன்றல. இருமா சித்தப்பா, நாங்க வெளியூருக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 16 ஸ்டோர்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்றேன். ஒரு 432 ரூபாய் எடுத்து வச்சுக்கோமா. சித்தப்பா ஆட்டோல ஏற போறேன். இத வந்துட்டே இருக்கமா. சித்தப்பா, உன்னால எனக்கு செலவு தான் அதிகமாகும். ஆட்டோலாம் ஏறாத. எங்க நிக்கிற அங்கே நின்னு தொலை. நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, வந்துரு. ஏய், அந்த மனுஷன் வந்தாருன்னா டீ போடு, காபி போடு, பஜ்ஜி சுடு, வடை சுடுன்னு என் உயிரை எடுப்பாருடி. உனக்கு ஓம் பிரச்சனை. அந்த ஆள் மட்டுமா வருவான்? கூட அந்த குட்டி சாத்தான வேற கூட்டு வருவான். அவன் என் லிப்ஸ்டிக், ஐலைனர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். ஐயோ, நான் என்ன பண்றது? இத வேற செய்யணும்.
இங்கதானே வந்து நிக்கிறேன்னு சொன்னாரு. சித்தப்பா சொல்லுமா. எங்க சித்தப்பா இருக்க? நானா? இங்கதாம்மா. இங்கதான்னா பக்கத்துல ஏதாச்சும் அடையாளம் சொல்லு. பெரிய மரம் ஒண்ணு இருக்குமா. மரம்? சரி, வேற ஏதாச்சும் சொல்லு. உன் பக்கத்துல என்ன இருக்கு? என் பொண்ணு நிக்கிறா. உன் பொண்ணு பக்கத்துல என்ன இருக்கு? நான் நிக்கிறேன். ஓ, உங்க 2 பேர் பக்கத்துல என்ன இருக்கு? ஒரு கட்டப்பை இருக்குமா. ஓ, இந்த ஆளு போன்லயே வெட்டி கொன்னுறலாமா? சித்தப்பா, வேற ஏதாச்சும் அடையாளம் சொல்லு. உங்க 2 பேர் பக்கத்துல கட்டப்பை பக்கத்துல என்ன இருக்கு? அம்மா, இங்க ஒரு பொண்ணு நிக்கிறாமா. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு. சுருள முடி வச்சிருக்காமா. அப்புறம் கருப்பு சட்டை. என்ன நம்மளையே சொல்றாரு? மர்க்கா சொல்லு. சுருள முடி வச்சுக்கினு அதுவும் அந்த சட்டை, அந்த கருப்பு சட்டை பாதி சட்டையா தான் இருக்குது. வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காமா. அப்படியே முன்னாடி வா சித்தப்பா. முன்னாடி தான் நடந்து வந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணை கூட தாண்டிட்டோம். நான் தான் அந்த பொண்ணு. ஏறுங்க. இங்க பாருமா, சின்ன வயசுல பார்த்தது ஆள் அடையாளமே தெரியல. தெரியல, அப்படியே போயிட வேண்டியதானே. ஏய், எங்க வர? சிக், பின்னாடி ஏறு. சித்தப்பா, குழந்தைய முன்னாடி வச்சுக்கோமா. குழந்தை அது அவ்வளவு பெருசுக்கு வளர்ந்து வச்சிருக்கா. இருங்க சித்தப்பா, பின்னாடி ஏறி. ஓகா என்ன எத்தனை வந்தீங்க ஊர்ல இருந்து பையில? சாம்பவடை. சூப்பரா இருக்கு இந்த Dress. இத முன்னாடி கட்டலாமா இல்ல பின்னாடி கட்டலாமா? கழுத்துல கட்டு. கட்டி ஃபேன்லயே தொங்கு. யார கட்டுறீங்க Dress எடுத்து போட்டா? பெரியப்பா தான் இந்த Dress எடுத்துக்க சொன்னாரு. பெரியப்பா சொன்னாருன்னா பெரியப்பாவோட லுங்கி கிடக்குதுல கீழே, அதை எடுத்து கட்டிக்க வேண்டியதானே. நீ வந்தாலே என் ட்ரெஸ்ஸ மொத்தம் நாஸ்திப்படுத்திடுற. ஒன்னு சாம்பார கொட்டுற, சட்னிய கொட்டுற, அப்படியே எடுத்து மடிச்சு பீரோல வேற வைக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதை ட்ரெஸ்ஸ மாத்து. சரிங்க வா. சும்மா சும்மா சொன்ன அக்கா, வா விளையாடின அக்கா, திட்ட மாட்டேன். உன்கிட்ட மஸ்காராவே இல்ல. ஏது மஸ்காரா? வந்துதான் அப்படி போட்டனா? எங்க? அங்க இருக்கு. ஏய், மாங்கா மாங்கா, எதுக்கு இப்படி திறந்து வச்சிருக்க? மஸ்காரா காஞ்சோன்னு அறிவு கூட இல்ல உனக்கு. உன் லிப்ஸ்டிக் கட்டில் கீழ இருக்கு. எது? ஐயோ, என் லிப்ஸ்டிக் புதுசு வேற. எங்க எங்க? ஆனா அதுல மூடி இல்ல. இங்க பாரு, இது ஏன் லிப்ஸ்டிக். எனக்கு தெரியும் மூடி இருந்துச்சு. உன் லிப்ஸ்டிக் தான், எனக்கும் தெரியும். ஆனா மூடி இல்ல. நான் தான் வச்சிருந்தேன், மூடி இருந்துச்சு. நீ தான் வச்சிட்டு இருந்த, ஆனா மூடி இல்ல. மூடி இருந்துச்சு. மூடி இல்ல. மூடி இருந்துச்சு. மூடி இல்ல. டிங்கு, உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். மேல என்னம்மா சத்தம்? குழந்தை அழுதுகிட்டு இருக்கா? குழந்தை கத்துறா. குழந்தை உனக்கு கத்தும். குழந்தைக்கு ஆய் வருதான், கத்துது. சின்னதுல இருந்து குழந்தைக்கு இதை கொடு, குழந்தை கேட்கிறா அதை கொடு, குழந்தை கேட்கிறா இதை கொடுன்னு என்னோட எல்லாத்தையும் புடுங்கிக்குது. சரி, இந்த Dress நல்லா தரேன்டி. குளிச்சு வந்து கழட்டி தரேன். எனக்கு பாத்ரூம் உனக்கு நான் எங்க போனாலும் வரணும், என்ன பண்ணாலும் பண்ணணும். போய் தொலை. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? சொந்தக்காரங்க வந்தா ஒரு மனுஷனால நிம்மதியா இருக்கும். ஏய் டாடி, பல மாசங்களா பல எபிசோடுகளா நீ அராத்தி பக்கமே காணும். இப்ப கிச்சன்ல என்ன பண்ணின்னு இருக்க? மா, உங்க அம்மாவோட தங்கச்சி இருக்கால்ல? ஆமா, என் சித்தி. குளிக்க எத? மா, சுடு தண்ணி வச்சிட்டு இருக்கோமா. ஓஹோ, குழந்தை ஆளுக்கு சுடு தண்ணி. உன் குழந்தைக்கு கொஞ்ச நாளா தொண்டை வலி இருந்துச்சே, பா கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுப்பாங்கிறப்போ உங்க ஆத்தால கேளுன்னு தலையிடு. சொல்லி தொலை. மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க போனேன்ல, பொண்ணு பார்க்க போனப்போ அப்போ முதல்ல உங்க அம்மாவோட தங்கச்சி தான் காஃபி கொண்டு வந்தா. அவ என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க, அவ என்ன பார்க்க, ஒரே ரொமான்ஸ்மா. மேல சொல்லு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பொண்ணோட தங்கச்சின்னு. வேற வழி இல்லாம உங்க அம்மாவை கட்ட வேண்டியதா ஆயிடுச்சுமா. நீலாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இந்த காரி மூஞ்ச கதையை ஒரு காவிய கதை மாதிரி என்ன கூப்பிட்டு வர சொல்ற? இதுல மட்டும் தலப்பா கட்டு வேற சமயக்கார மாதிரி. ஏய், உள்ள யாரு? கதவு தரங்க. அட தரங்க. அக்கா, டேய், உங்க அம்மா மட்டும் தானடா வந்தாங்க, நீ எப்படா வந்த? இல்லக்கா, சின்ன பையன் இல்லையா, வீட்டுல தனியா இருந்தா பயமா இருக்குமா, அதான் அம்மா தான் வர சொன்னாங்க.
உன்னையெல்லாம் பார்த்தா காட்டேரிய காட்டு பக்கம் ஓடிடும்டா. நல்லா பவுன்சர் மாதிரி வளர்ந்துருக்க. உனக்காடா பயம்? அக்கா என்னடா ஹீ, என்னடா இழிக்கிற? பாஷன் எப்படிக்கா இருக்கு? ஒண்ணும் வரலையே. அங்க இல்லக்கா. ஈ ஈ. என்னடா என் முடியில வர வாசனை உன் வாயில வருது? உள்ள ஒரு டப்பா இருந்துச்சுலக்கா. ஆ, எது? இவ்ளோ பெருசுக்கு ஒரு டப்பா இருந்துச்சே, அதா? ஆமாக்கா, அதுலதான் பல் தேய்ச்சேன்க்கா. அட பாவி, 3500 ரூபாடா அந்த ஷாம்பு. அத வச்சா நான் பல்லு தேய்ச்ச நீ? ஐயோ 3500 ரூபா ஷாம்பு ஆகாது. ஆமாடா. பாஷனே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் பல் தேய்ச்சிட்டேன்க்கா. போய்த்தல. எரும மாடாட்டம் வளர்ந்துருக்கான். ஷாம்பு எது பேசுறதுன்னு கூட தெரியல. ஷாம்புல ஏதாவது மிச்சம் இருந்தா அக்கா. மட்டும் தேய்ச்சுக்குவோம். என்னடா? நல்லாவே இல்ல. பிடிக்காத. என்னக்கா இது? உள்ள ஒரு சோப்பு கூட இல்லக்கா துணி துவைக்கிறதுக்கு. இதுல எத்தனை தடவை துவைச்சாலும் அழுக்கே போக மாட்டேங்குது. வேஸ்ட்டுக்கா அது. சே, வேறதான் மாத்திருக்கா. 100 கூட வர மாட்டேன். நான் 1000-2000 கொடுத்து பாடி வாஷ் ஷாம்புன்னு வாங்கி வச்சா இவனுக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வந்து சட்டி துவைக்கிறானுங்களே. நான் குளிக்கவே இல்லடா. நான் குளிக்கவே இல்லை. உங்களெல்லாம் வீட்டை விட்டு அனுப்பி விட்டு மொத்தமா தலைமுழுகிக்கிறேன்டா. அர்ச்சனா, சித்தி. கொஞ்சம் போன் தாயா, ஒரு கால் மட்டும் பேசிட்டு தரேன். டேய், என் சித்திக்கு ஃபோன் வேணும்னு கேக்குறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நானே மெசேஜ் பண்றேன். அப்புறமா நீ மெசேஜ் பண்ணு, சரியா? ஹலோ ரேவதி. ஃபோன் கொடு சித்தி. இன்னும் ஒரு கால் மட்டும் பேசிட்டு தரேன். சித்தி குடுங்க சித்தி, போதும், எனக்கு வேலை இருக்கு. குடுங்க சித்தி, இன்னும் போதும். ஒரே ஒரு கால். என்ன பொழுந்தியா, எப்படி இருக்க? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் மாமா. ஆமா, என்னம்மா உன் பையன் அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இருக்கிறான்? உங்க பொண்ணு மட்டும் என்ன, நல்லா மூக்கு மூலியமா நச்சனமா இருக்கா. சின்ன பிள்ளையில பார்த்தது. சரி, காலேஜ்லாம் முடிச்சிட்டு ஒழுங்கா வேலைக்கு போறானா? எங்க மாமா, வெளியில அனுப்பணும்னாலே பயமா இருக்கு. வீட்லயே உங்களை இடுப்புல சொருக்கி வச்சுக்கோ வேலைக்கு. என்னம்மா கையில புது போனா இருக்கு? 2 நாளா இங்கதான் இருக்க, பார்க்கவே இல்லையே. சித்தப்பா, அது எங்க ஏன் காட்டு, போன் சித்தப்பா? பார்க்கலாம். ஐயோ. நல்லா இருக்குல்ல? ஆமா சித்தப்பா, குடு சித்தப்பா. என்னம்மா ஒண்ணுமே வரல, எங்க ஓபன் பண்ணி காட்டு. ஓபன் பண்ண அர்ச்சனா, பண்ணு. என்னம்மா இவ்வளவு யோசிக்கிற? பண்ணு. ஆ. ஐயோ. இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. செமையா இருக்குல்ல? இங்க பாத்தியா? ஏமா, உனக்கு பொண்ணு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? பூரா பசங்க போட்டோவா இருக்குது. சித்தப்பா, என்னோட ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாமே பசங்க தான். அவங்க கூட லாஸ்ட் டைம் ஒரு ஒர்க் ட்ரிப் போனப்போ எடுத்த போட்டோஸ். அதனால என்ன இப்போ? என்னது ட்ரிப்பா? ம்ஹும். என் புள்ளைய நான் வேலைக்கு அனுப்புறதுக்கே பயப்படுறேன். நீ ட்ரிப்புக்கெல்லாம் போறியா? இன்னும் முந்தானையில சொருகி வச்சுக்கோ உன் கூடயே. இங்க பாரு. என்னடி ஒரே லவ் ரீல்ஸா வருது? யாராச்சும் லவ் பண்றியா? சித்தி, லவ் பண்ணாதான் லவ் ரீல்ஸ் வருமா? நீ என்ன லூசா? இன்ஸ்டாகிராம்ல என்ன ரீல்ஸ் வருமோ அந்த ரீல்ஸ் தான் வரும். மா, யாரை ஏமாத்த பாக்குற? நாம எதை பாக்குறோமோ அதான் அதிகமா வரும். இவங்க என்ன டெக்னாலஜிலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க? என்னம்மா, யாரோ வீடியோ கால்ல வராங்க. வீடியோ காலா? கொடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுக்கு வந்தீங்களா? 2 நாள் தங்குனீங்களா? நீங்க உங்க அண்ணன் கிட்ட நல்லா பேசுனீங்களா? நீங்க உங்க அக்கா கிட்ட நல்லா பேசுனீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் போன் எடுத்து நோண்டிட்டு இருக்கீங்க? இது என்னோட பிரைவேட் ஸ்பேஸ். என்னோட பிரைவேட் ஸ்பேஸ்ல நீங்க எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? தெரியாது உங்களுக்கு? நான் போன் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ட்ரிப்பு போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன? நான் வரேன். இவ்வளவு சொல்லி குறை இல்ல, பெத்தவங்க வளர்ப்பு அந்த மாதிரி. வரட்டும் வரட்டும், அவங்க அம்மா வரட்டும். போட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போறேன். ஹேய், என் வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்களா வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்னால இன்னைக்கு நைட் எல்லாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பேசாம இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறேன். போறோம், படத்துக்கு போறோம், சாப்பிடுறோம், ஃபன் பண்றோம்,
அப்படியே காலையில சன்ரைஸ பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரோம். ஓகேவா? இதான் பிளான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீ. ஓகே? The plan is on. அக்கா எப்பக்கா போறோம்? உன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன் நான். ஏ. வந்து தொலைங்க. ஏய், அக்கா நைட் அவுட் கூட்டு போனாங்க. நாங்க வெளியே போனோம்னு உங்க ஆத்தாக்கிட்டயோ இல்ல உங்க அப்பன்ட்டயோ வத்தி வச்சிங்க. சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டேன். வந்து தொலைங்க. ஆ, பாப்பா 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 எல்லாம் கிளம்பி அவங்க உங்க வீட்டுக்கு போனோன்னா வீடே எவ்வளவு அமைதியா இருக்கு பாரு. உன் தம்பி இருக்காரே சரியான நச. என்ன ஊங்குற? உன் தங்கச்சி மட்டும் அவர் தம்பிக்கு எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்ல. அவங்களும் நசதான். அதுங்க ரெண்டு பெத்து வச்சிருக்குதுங்களே, நசையோ நச பிசாசு. ஐயோ. ஆனா அதுங்க இல்லனாலும் கொஞ்சம் போர் தான் அடிக்குது. இல்ல, என்டர்டெயின்மெண்ட் இஸ் மிஸ்ஸிங். வாட் டு டு? பாத்தியாடி என் தங்கச்சி சொக்க தங்கம்னு. ஆமா ஆமா, உன் தங்கச்சி எப்பவுமே தங்கம் தான். என் தம்பி மட்டும் என்னவா, அவனும் சொக்க தங்கம் தான். அடகுவே, வீட்டு கடன்லாம் அச்சிடலாம். ஏய் பாத்தியா, என் தம்பி தான் கால் பண்றான். அவனுக்கு 100 வயசு. யார் உயிர் எடுக்க போதோ? ஹலோ சொல்றா. டேய் நீ ஏன் சொல்லிடுறா, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். என்னப்பா? அர்ச்சனாமா, உன் சார்ஜர் புதுசா இருந்ததா சித்தப்பாக்கு வேணும்னு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ புதுசா வாங்கிக்க. அப்பா நான் பேசுறேன்ப்பா. அர்ச்சனாக்கா உங்க மூடில லிப்ஸ்டிக் யூஸ் ஆகாதுன்னு மூடி போட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. வேடி போன. அடியே, உங்க அப்பன் குடும்பம் சரியான திருட்டு குடும்பம் நீ. ஏய், என் தங்கச்சிடி. தங்கச்சி சொல்லடி. அலையாதப்பா. ஏ அர்ச்சனா, நான் உன் பீர்வா திறந்து பார்த்தேனா போடுவ. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வேற வாங்கிக்கோ. அக்கா, ஷாம்பு பல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குக்கா. என் தலை எடுத்து கூட எல்லாம் பிறந்திருக்கிறது. பாத்தியா உங்க அம்மாவோட குடும்பத்தை, கேவலமான குடும்பம். யோ, வாய் முடியா. உன் தொம்பி தான் எல்லாத்தையும் வாயில சுருட்டிட்டு போயிட்டாருல, சொல்லாம கொள்ளாம. உன் தங்கச்சி பட்டு பீரோவை திறந்து எல்லா புடவையும் கேட்காம கொள்ளாம எடுத்து போயிட்டா. ஆமா, உன் தொம்பி ரொம்ப யோகியம். எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க. எங்க குடும்பத்தை பத்தி தப்பா உன் பேசுறீங்க. பையன் மட்டும் வேணுமா, பாத்ரூம் குள்ள போயிட்டு எதுக்கு எது யூஸ் பண்ணுனே தெரியல. என்ன வளர்த்து வச்சிருக்க நீ? ஐயா, வந்துட்டாக்கல்ல. மூடி இருக்கிறது, மூடி இல்லாதது, திறந்து இருக்கிறது, திறக்காது எல்லாத்தையும் உன் தம்பி மகன் தூக்கிட்டு போவா. அப்புறம் ஏன் தங்கச்சி மகனை பத்தி குத்தம் பேசுவ? மக்களே, அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸோ அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸோ யாரா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சந்தோஷமாவும் இருக்கும், அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் கஷ்டமா மட்டும் தான் இருக்கும். அதனால எவனையும் வீட்டுக்குள்ள விடவே விடாதீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா அரது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. உங்க ரெண்டு பேரால தான் பிரச்சனையே. உங்க ரெண்டு பேரும் கொண்டா எல்லாம் சரியா போயிடும்ல. என்னடா அரை மணி நேரமா ரீல்ஸ் எடுக்கணும்னு உங்க ஆத்தாக்காரிங்க கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கா? என்னதான்? எனக்கு என்னடி தெரியும்? உனக்கு என்ன இழவுதான் தெரியும்? ஏய், உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லடா. பெத்த தாய் பேச்சை கேட்காத நீ ஒரு உதவாக்கற. உன்னை நம்பி வந்திருக்க அது ஒரு உதவாக்காரி. 2 உதவாக்கரை சேர்ந்து உருப்படாம தான் போகுது. ஐயோ, அம்மா மூஞ்சி. என்னது இப்படி?